Honorable Kitnan Selvaraj, you have 10 minutes. கௌரவத்திற்குரிய பிரதி தவிசாளர் அவர்களே, இன்று விசேஷமாக இந்த சபைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் 2 சட்டமூலங்கள் என்பன இந்த நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியை இலக்காக கொண்டு வரப்பட்ட சட்டமூலங்களாகும். அதில் முதலாவது வாகன இறக்குமதி சுங்க கட்டளை சட்டமூலம், இரண்டாவது நிர்மாணத்துறை கைத்தொழில் அபிவிருத்தி சட்டமூலம். இந்த சட்டமூலங்கள் இரண்டையும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இந்த சபையிலே முன்வைக்கின்ற பொழுது பிரேரணையாக எதிர்க்கட்சிகள் இதற்கு ஒருபுறமாக ஆதரவளிக்கும் வகையிலே தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற அதேவேளை உயர்ந்தபட்ச விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள் கௌரவத்திற்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே. அந்த வகையிலே இன்று இந்த நாடு, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு கையளித்த பொழுது வங்குரோத்து நிலைமையில் இருந்ததை எவரும் மறந்துவிட முடியாது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே. ஆனால் இன்று எங்களுடைய இலங்கை நாடு, இன்று எங்களுடைய இலங்கை தேசம் பொருளாதார ரீதியாக ஸ்திர தன்மையை கொண்டுள்ள ஒரு நாடாக பரிணாமம் பெற்றிருக்கின்றது. இது இந்த நாட்டு மக்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கும் கிடைத்திருக்கின்ற மிகவும் உன்னதமான வெற்றியாகும். இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து, அதாவது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது எதிர்க்கட்சியினர் கொஞ்சம் ஆடி போயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கொண்டு வந்திருக்கும் சட்டமூலத்தை நாங்கள் ஆரம்பத்தில் பார்ப்போமேயானால், கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே முற்றுமுழுதாக வங்குரோத்தடைந்திருந்த தேசம், அந்த வங்குரோத்தடைந்த தேசத்தில் வாகன இறக்குமதிக்கு தடை, பொருளாதார ரீதியாக பாரிய வீழ்ச்சி, இவைகள் அனைத்தையும் கொண்டு அன்று அந்த அரசாங்கத்தினால் முற்றுமுழுதாக வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இன்னொரு சட்டமூலம், அதாவது நிர்மாணத்துறை கைத்தொழில் அபிவிருத்தி சம்பந்தமான சட்டமூலம், அதற்கும் அவ்வாறான ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு கட்டிட நிர்மாணத்துறைக்கு மூடுவிழா கண்டிருந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் காலத்தில் இந்த நாட்டில் அநேகமான தொழிலாளர்களும் ஊழியர்களும் இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கமும் தொழிலை இழந்திருந்தார்கள் கௌரவத்திற்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே. ஆனால் இன்று அந்த துறைக்கு முழுமையாக உயிரூட்டி அதனை வலுவிழந்திருந்த அந்த நிலைமையிலிருந்து மீட்டு நடைமுறை நிலைமைக்கு கொண்டு வந்த பொழுது எதிர்க்கட்சியினரின் இந்த கோஷங்களும் இந்த வாதங்களும் நான் நினைக்கின்றேன் செல்லுபடியாற்ற ஒன்றாகவே இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது வடகுலத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதிகள் கூறுகின்றார்கள், இன்று கொண்டு வந்திருக்கும் சட்டமூலத்திற்கு மேலதிகமாக சென்று செம்மணி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் தெளிவாக கூறினோம். அன்று எங்களுடைய சபையின் தலைவரும் கூறினார், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதன் பிரதிபலனாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ந்தும் இனவாதத்திற்கு ஆதரவளிக்கின்ற கருத்துக்களை நான் நினைக்கின்றேன். வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ந்து முன்வைப்பார்களேயானால், தென்னிலங்கையில் எவ்வாறு பேரினவாதிகளுக்கு அரசியலுக்கு சவுமணி அடிக்கப்பட்டதோ அதே விதமான நிலைமையும் வடகிழக்கில் உள்ள அதே அரசியல்வாதிகளுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் உருவாகும். ஆனால் இன்று அவர்கள் முன்வைக்க வேண்டியது என்ன? கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டமூலத்தின் ஊடாக வழக்கில் உள்ள தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி, அந்த பொருளாதாரத்தினூடாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அபிவிருத்தி பாதையில் இணைத்து அவர்களை முன்னேற்றுவது எப்படி, அவ்வாறான ஒரு கருத்தியலை இந்த சபைக்கு முன்வைப்பதை விடுத்து
வெறுமனே இனவாத ரீதியான கருத்துக்களை முன்வைப்பார்களேயானால் ராஜபக்ச அணியினருக்கு தென்னிலங்கையில் ஏற்பட்டதை போல் வடகிழக்கிலும் ஏற்படும் என்பதை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது இன்று நமக்கு தெரியும், கொண்டு வந்திருக்கப்படுகின்ற இந்த சட்டமூலத்தினூடாக நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சாதாரண சலுகையும் நிவாரணமும் கிடைத்திருக்கின்றது. அதாவது கடந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில், தொழில்நுட்பத்துக்கும் முந்தைய காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது டீசல் நூடாகவோ அல்லது பெட்ரோல் நூடாகவோ இயங்கக்கூடிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அதற்கான சட்டமூலங்கள் இருந்தன. பிறகு அதாவது டீசலின் ஊடாகவும் அதாவது ஹைபிரிட் என்ற வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஹைபிரிட் வாகனத்தை அதாவது இறக்குமதி செய்கின்ற பொழுது அதற்குரிய சட்டத்திட்டங்களும் முன்மொழியப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது அது முழுமையாக மாறி தொழில்நுட்பத்தினூடாக முன் சென்றிருக்கின்ற பொழுது அதற்கு வேறு விதமான சட்டத்திட்டங்கள் அவசியம் ஏற்படுகின்றன. அதனால் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய வேறு என்ற பதத்தை முன்னிலைப்படுத்தி, அதாவது கூடுதலான வரியை அறவிடுவதற்கு பதிலாக கடந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த வாகனங்களுக்குரிய வரியையே தற்பொழுதும் இந்த தொழில்நுட்ப வாகனங்கள் இறக்குமதிக்கும் வாகனங்களுக்கும் இந்த அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டு முன்னெடுக்கப்படுகின்றன. அவ்வாறான நேரத்தில் தான் கடந்த காலத்திலே எதிர்க்கட்சியினர் கூறிய அதே அவர்களுடைய வங்குரோத்து அரசியலை இந்த சபையிலே முன்வைக்கின்றார்கள். அதன் எதிரொலியாக ஒவ்வொரு தொழிற்சங்கங்களையும் கடந்த காலத்தில் பயன்படுத்தி இந்த அரசாங்கம் இன்னும் முன்கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு பலவீனம் அடைந்திருப்பதாக கூறி ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். அதில் ஒன்றுதான் கடந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட அல்லது நேற்று முந்த நாள் முன்னெடுக்கப்பட்ட தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் அல்லது பணி பகிஷ்கரிப்பாகும். இதில் இந்த நாட்டு மக்கள் ஒன்றை உணர்ந்திருக்கின்றார்கள். அரச தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதும் அரச துறையை நவீனப்படுத்துவதும் அரச துறையை அதாவது மக்களுக்கு சார்பான துறையாக மாற்றுவதற்கும் அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது, அதாவது எதிர்க்கட்சியினர் அந்த ஒரு சிற்றூழிய வட்டமான அவர்களுடைய தொழிற்சங்கத்தை பயன்படுத்தி முன்னெடுக்கின்ற வேலைகள் சம்பந்தமாக இன்று நாட்டு மக்கள் நன்றாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இன்று தோற்று போயுள்ள எதிர்க்கட்சியினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு பதிலாக ஆனால் இன்று அரச ஊழிய தொழிற்சங்கங்களை தவறான வழிக்கு திசை திருப்பி இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று மாதனமுத்தாவின் பாத்திரத்தையே எதிர்க்கட்சியினர் வகிக்கின்றார்கள். இன்று மாதனமுத்தாவின் பாத்திரத்தை எதிர்க்கட்சிகள் வகிக்கின்ற பொழுது செய்ய வேண்டிய போராட்டத்துக்கு மாற்றீடாக அதாவது நிர்வாணத்தோடு போராட்டம் செய்து தங்களுடைய இயலாமை நிர்வாணமாக காட்டக்கூடிய ஒரு கட்டமைப்பை இன்று தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பரமார்த்த குருக்களின் சீடர்களாக இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர். ஆனால் அரசாங்கம் இன்று முன்னெடுக்கின்ற நல்ல வேலைகளுக்கு ஆதரவளிப்பதும், அதாவது பிழையான விதத்தில் செல்லுமாக இருந்தால், வழியில் செல்லுமாக இருந்தால் அவற்றை விமர்சித்து நல்வழிக்கு கொண்டு வருவதுமே எதிர்க்கட்சியினர் கடப்பாடாக இருக்கின்ற பொழுது, கடந்த காலங்கள் இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்து இந்த நாட்டை வளங்களை விற்று இந்த நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சீரழித்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார முதுகெலும்பை ஒடித்த பிரதான எதிர்க்கட்சிகளாக இன்று சஜித் அணியாகவும் ரணில் அணியாகவும் இருக்கின்ற இந்த குழுக்கள் ஒன்றை அவதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கும் இந்த அரசாங்கத்தினூடாக மக்களின் நலனை கொண்ட சில சட்டமூலங்களை இந்த நாடாளுமன்றத்துக்கும் இந்த அதி உயர் சபைக்கும் கொண்டு வந்து மக்களின் சேவைக்காக அது உயரிய பணியை நாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.